இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பெயர்ச்சி 2025 ஏப்ரல் மாதம் திருக்கணிதப்படியும் மே மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஆகுதுங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஏப்ரல் மாதம் தான், இல்லை நாங்கள் மே மாதம் தான் குரு பெயர்ச்சி ஆகுது அப்படி சொல்லிட்டு ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மே மாதம் சொன்னால் இல்லை ஏப்ரல் மாதம் தான் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பணம் பெருசாக ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இல்லை. ஒன்று ஏப்ரல் இல்லை மே மாதம், இந்த 2 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறது. ஸோ இந்த ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. ரிஷபம் ராசி அப்படி இல்லை ரிஷப லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தரப்போகிறாரு அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த குரு பெயர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனகுரு. அது என்னங்க தனகுரு அப்படின்னா, இவ்வளவு நாள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இது இப்போ ரிஷபத்துக்கு 2ஆம் வீடு தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அதுதான் பெயர்ச்சி. இப்போது தனஸ்தானத்துக்கு போயிட்டு 1 வருடம் தனஸ்தானத்திலேயே குரு பகவான் இருக்க போகிறாரு. அப்போது குரு தனஸ்தானத்தில் 1 வருட காலம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறதே தரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தனஸ்தானம் அப்படின்னா, வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே முதல்ல தேவை என்ன அப்படின்னா பணம். அதற்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம். ஸோ அந்த ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா அது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான். தனக்காரகனே குருவை தான் சொல்லுவோம். சுக்கிரன் வந்துட்டு பணத்துக்கு அதிபதின்னு சொல்லுவோம். ஆனாலும் சுக்கிர பகவான் வந்துட்டு சுகவாசியான ஒரு வாழ்க்கையை கொடுக்குமே தவிர பெரியதொரு லெவலில் பண வரவே, பெரியது லெவலில் ஒரு கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியது என்னவோ சுக்கிரன் கிடையாது, குரு பகவான் தான். ஸோ அதனால தான் குருவுக்கு தனக்காரகன் அப்படிங்கிறத பட்டமே கொடுத்துருந்துருக்கோம். ஸோ அது குரு. அப்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் எது அப்படின்னா பணத்துக்குண்டான ஒரு பாவம் எது அப்படிங்கிறது 2ஆம் பாவம். ஸோ இந்த 2ஆம் பாவத்தில் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். அந்த தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரியதொரு கோடீஸ்வர யோகத்தை டெஃபினட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. ஸோ அதனால தான் அடுத்த 1 வருடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஷபம் ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரியதொரு லெவலில் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. சரி, ஓகே, ரைட். பணம் எந்த விதத்துலலாம் வரும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல விதங்கள் உண்டுங்க. இப்போது இன்றைக்கி முதல்ல கையில் நிறைய பேர் பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் பணத்தையே வச்சுக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க. அதாவது செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு செல்வம்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் கையில் பணமாக வச்சுப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு நகையாக வாங்கி வச்சுப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க.
ஒரு சில பேர் நிலமாக வாங்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ பணத்தையே வந்துட்டு ஒவ்வொரு அசட்டாக வந்துட்டு அலோகேட் பண்ணி சில பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பணம் சார்ந்த ஒரு விஷயம்தான். தனம் அப்படின்னாலும் இது எல்லாமே வந்துடும். ஏன்னா பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. சரி, என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 சவரம் 100 சவரம் நகையை வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதாவது இந்த தனம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் வந்துடும். நீங்கள் என்ன வந்துட்டு ஒரு சொத்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே தனம் தான். ஸோ அந்த ஒரு தனம் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்திற்கு இந்த வருடம் முழுக்க அதிகமாகவே கிடைக்கும். ஸோ முதல்ல யார் மூலியமாக கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தனத்தை கொடுக்கும். யார் மூலியமாக கொடுக்கும் அப்படின்னா பல விதங்களில் கொடுக்குங்க. அதாவது அந்த குரு எப்படியாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்தாகணும். அது எந்த ஒரு வழியில் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ தான் குருவினுடைய பார்வைக்கு நம்ம வேலை. அதாவது குருவுடைய பார்வையை சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேக்னெட் மாதிரி. ஒரு மேக்னெட் பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பக்கத்தில் ஒரு இரும்பு பக்கத்தில் ஒரு மேக்னெட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டுடைய சக்தி அந்த இரும்பை இழுத்துரும், ஒட்ட வச்சிரும். அதே மாதிரி தான் குரு வந்துட்டு தனஸ்தானத்தில் இருக்கார். இது தனகாரகன் குரு பகவான். அபரிவிதமான ஒரு செல்வத்தை உங்களுக்கு தரணும். அது எந்த விதத்துலலாம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா குரு எந்த வீட்டிலெல்லாம் பார்க்குறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துப்பார். அதுதான் விஷயம். ஸோ அது என்ன? இப்போது குரு வந்துட்டு 2ஆம் வீட்டில் தன்னுடைய 5ஆம் பார்வை எங்கே விழும் அப்படின்னா கரெக்டாக 6ஆம் வீட்டில் விழுவுங்க. அப்போது 6ஆம் வீட்டில் குருவுடைய பார்வை விழுகிறதுனால கடன் மூலியமாக கூட பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுக்கு. இப்போ ரிஷபம் ராசிக்காரவங்க ஏதாவது லோன் வேணும் அப்படி சொல்லிட்டு பேங்க்கில் போயிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க. முன்னாடி வந்துட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். முன்னாடி வந்துட்டு லோன்லாம் வேணும் அப்படின்னா பேங்க்கில் போயிட்டு அப்போஸ் பண்ணியிருந்தா கூட இப்போது பெருசாக ஒரு பாசிட்டிவாக நடந்திருக்காது. ஆனால் இல்லை உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு இந்த ஒரு பிரான்ச்சில் இதுக்கு மேலே வந்துட்டு லோன் தரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி லோன் தராமல் கூட அமைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது வீடு தேடி வருங்க. இது பெருசாக போயிட்டு முயற்சியெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவசியம் கிடையாது. வெறும் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பட்டனை கிளிக் பண்ணாலே உங்கள் அக்கௌண்ட்டில் உடனடியாக அமௌண்ட்டுங்கிறது கிரெடிட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கைக்கு எட்டின தூரத்திலேயே கடன் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது கடனை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். ஸோ அதனால் கடன் கேட்டால் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் அப்படிங்கிறது கிடச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் 6ஆம் இடம்தான். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் சில பேருக்கு இருந்திருக்கு. ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ உடல்நல கோளாறு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் குரு உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்னதொரு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அதை சரி பண்ணிடும். நல்லதொரு டாக்டர் அப்படிங்கிறது கிடைப்பாங்க. நல்லதொரு மருத்துவம் கிடைச்சி சீக்கிரமாக உங்கள் உடல் நலம் அப்படிங்கிறது தேறிடும், சரியாகிடும். ஏன் அப்படின்னா குருவுக்கு ஜீவகாரகன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பட்டம், ஒரு பேர் இருக்குது. அது என்ன? அது ஜீவகாரகன் அப்படின்னா உயிருக்கு முக்கியமான ஒரு கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான், ஜீவன். ஸோ அந்த ஜீவகாரகன் 6ஆம் பாவத்தை பார்க்குறதுனால என்ன மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் மருந்துங்கிறது கண்டிப்பாக கிடச்சிடும், சரியாகிடும். எவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லதொரு மெடிசன், நல்லதொரு மருத்துவரை சந்திப்பதற்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கலாம். அடுத்ததாக குருவுக்கு அந்த ஒரு பார்வை தான் கிடையாது, இன்னும் சில ஸ்பெஷல் பார்வை இருக்குது. குருவுக்கு 7ஆம் பார்வை இருக்குது. அதே மாதிரி 8ஆம் வீட்டில் விழும். அப்போ 8ஆம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னாலே ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ குருவினுடைய பார்வை ஆயுள் ஸ்தானத்தை விழுகிறதுனால ஆயுளை நீட்டிக்கும். ஆயுள் வந்துட்டு நீண்ட காலமாக கொடுக்கும். ஸோ அதில் டவுட்டே வேணாம். ஒரு சில பேர் ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப வயசான காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ பயப்படணுமா அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஆயுள் பாவத்தில் இருக்கிறதுனால அடுத்த ஒரு ஆண்டு ஆயுள் வந்துட்டு நல்லபடியாகத்தான் இருக்கும். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டில் விடுகிறது, 7ஆம் பார்வை 8ஆம் வீட்டிலையும் விடுகிறதுனால டெஃபினட்டாக
ஹெல்த் ரீதியான விஷயங்களுக்கு குணப்படுத்தும், ஆயுளையும் நீட்டிக்கும். ஜீவகாரகன் ஆயுள் பாவத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரீதியான விஷயங்களுக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லதொரு ஃபேவரபுளாகவே இருக்குது. அதில் சந்தேகமே வேணாங்க. பணம் ரீதியாக என்னங்க பண்ணணும்? 8ஆம் வீட்டை பார்க்குது. 8ஆம் வீட்டை பார்த்தாலே எதிர்பாராத திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும். இப்போது ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு ஊருக்கு, வெளியூருக்கு, வெளிநாடு போவாங்க. அந்த ஊரில் நிறைய பேர் ஏதோ லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்க அப்படி சொல்லிட்டு இவரும் சும்மா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. சாதாரணமாக ஒரு சரி ஓகே இந்த ஊரில் போகும்போது இந்த லாட்ரி டிக்கெட் வாங்குவோம், 4 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. அவருக்கு எதிர்பாராத விதமாக பெரியதொரு லெவலில் ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்ரி யோகம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எது அப்படின்னா இதுதான். 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறாரு. திடீர் அதிர்ஷ்டம் பல பேருக்கு உண்டுங்க. ஸோ அதில் சந்தேகம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் திடீர் யோகமும் உண்டு. ஸோ இந்த மாதிரி திடீர் பண வரவு, எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சொத்து, நீண்ட காலமாக ஏதோ வந்துட்டு ஒரு வர வேண்டிய சொத்து அப்படிங்கிறது வராமல் இருந்திருக்கலாம், ஒரு கோர்ட் இஷ்யூவில் இருந்திருக்கலாம், இல்லை அதிலேயே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த கேஸ் முடிஞ்சு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து நியாயமாக எவ்வளோ வரணுமோ அது கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி வர வேண்டிய சொத்து, நீண்ட காலமாக இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து சொத்து இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக முடிஞ்சு வர வேண்டிய சொத்து கண்டிப்பாக வந்துடும். அது எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் பாவம் அப்படிங்கிறது நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும், நீங்களும் உங்களுடைய மனைவி, இல்லை ஒரு பெண் ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா தான் தன்னுடைய கணவன், இவங்க 2 பேரையும் சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு சொத்து, 2 பேருமே ஜாயிண்டாக சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு சொத்து, இல்லை ஜாயிண்டாக 2 பேரும் சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு அசெட்ஸ், நகையாக இருக்கட்டும், இல்லை சொத்தாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக சொத்துக்கள் அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து வாங்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனைவியினுடைய குடும்பம் தான் 8ஆம் பாவம். ஸோ உங்களுடைய ஒய்ஃப் ஃபேமிலியில் இருந்து உங்களுடைய ஒய்ஃபுக்கு ஒரு சொத்து தராங்க, அவங்க அப்பா அம்மாவை ஏதோ சொத்து தராங்க, இல்லை ஏதாவது நகை தராங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயத்தின் மூலியமாக கூட ஒரு பெரியதொரு அமௌண்ட் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய மனைவியினுடைய குடும்ப நபர்கள், உங்களுடைய மனைவியினுடைய அப்பா அம்மா, உங்களுடைய மாமனார் மாமியார்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட ஏதாவது ஒரு விதத்தில் சொத்தோ இல்லை ஒரு அசட்டோ ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பதற்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே குரு 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால நடக்கக்கூடிய நல்லதொரு விஷயங்கள். ஏன்னா 8 அப்படின்னாலே நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 8 அப்படின்னா பெரிய கண்டம், அஷ்டமஸ்தானம், அஷ்டமாதிபதி அப்படின்லாம். ஆனால் அப்படி கிடையாது. 8லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். முன்னாடி 8 அப்படிங்கிறது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, அது நீங்களே மறந்துருப்பீங்க, வருஷம் ஆகிடுச்சுல்ல. ஸோ திடீர்னு அந்த ஒரு இன்சூரன்ஸில் இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகலாம். ஸோ அந்த ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு டேர்ம் முடிஞ்சாச்சு, இப்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துடும் சார் அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். கரெக்டாக அந்த சொன்ன தேதியில் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப நாள் முன்னாடி போட்டு வச்சது, நீங்களே மறந்து விட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்துட்டு திருப்பி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் வந்துட்டு எஃப்டியில் கூட ரொம்ப வருஷம் போட்டு வச்சுருப்பாங்க, இந்த ஒரு 7-8 வருஷம் ஏதோ எஃப்டியில் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஒரு எஃப்டி அமௌண்ட் வந்துட்டு கரெக்டாக பிரேக் ஆகி ஒரு பெரியதொரு அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி திடீர்னு நீங்கள் அதாவது நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்களே மறந்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத பெரியதொரு வருமானம் எல்லாமே வருங்க. ஸோ இது அப்படிங்கிறது நடக்கும். அதற்கு அடுத்து குருவினுடைய 9ஆம் பார்வை ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. இந்த 9ஆம் பார்வை எங்கே விழுகுது அப்படின்னா உங்களுடைய 10ஆம் வீட்டில் விழுகுது. 10ஆம் வீடு அப்படின்னா என்ன? தொழில் ஸ்தானம், தொழில் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த தொழில் பாவத்தில் குருவினுடைய பாக்கிய பார்வை, அதாவது 9ஆம் பார்வை அப்படிங்கிறது விழுவதனால தொழில் ரீதியான வருமானங்களும் அதிகரிக்கும். வேலையே இல்லைங்க, நான் ரிஷபராசிங்க, எப்போங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ரமோஷனே கிடைக்கலைங்க, 2 வருஷமாக நான் அப்படியே
ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேங்க, எப்போங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ப்ரொமோஷனுங்கிறது உண்டு. ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா குருவினுடைய 9ஆம் பார்வை ஸ்பெஷல் டிஸ்ட்ரி 10ஆம் வீட்டில் விழுகுது. 10 அப்படின்னாலே தொழில் பாவம். ஸோ குரு வந்துட்டு தொழில் ரீதியான ஒரு வருமானத்தை அதிகப்படுத்துவார். நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருப்பீங்க, அதே வேலையிலே ஒரு நல்லதொரு சம்பள உயர்வு, நல்லதொரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய சம்பளத்தை அதிகரிப்பது, அதன் மூலியமாக தனகாரகன் தனஸ்தானத்தை வலுப்பெற வைப்பது. ஸோ கையில் முதல்ல பணம் அப்படிங்கிறது நிறையா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டதுக்கு அப்பையும் பெருசாக பணம் அதிகமாக வரணும் அப்படின்னா ப்ரொமோஷன் வாங்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அது குரு பகவான். ஸோ குரு ரிஷபம் ராசி ரிஷபம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடங்களில் எல்லாமே தன வருவாய் பண வருவாய் அப்படிங்கிறத கொடுத்து இந்த 2025 முழுக்கவே இந்த ஒரு காலகட்டத்தை சிறப்பான ஒரு காலகட்டமாக ஆக்கும். சரிங்களா? சரி, இதுதான் விஷயம். இதை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்வோம். நன்றி, வணக்கம்.